Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்படி இன்டர்நெட் வேகத்தை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லி. இந்த முறை நம்ம குரூப் பாலிசி எடிட்டர்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் நம்மளோட இன்டர்நெட்டுடைய வேகத்தை அதிகப்படுத்த போகிறோம். ஸோ இது விண்டோஸ் 10க்கானது. விண்டோஸ் 10 ஹோம் வெர்ஷனுக்கு கூட இது ஒர்க் பண்ணாது. இது விண்டோஸ் 10 ப்ரோவில் இருந்து தான் ஒர்க் பண்ணும். விண்டோஸ் 10 ப்ரோ, விண்டோஸ் 10 அதிலிருந்து தான் ஒர்க் பண்ணும். ஸோ ஹோம் வெர்ஷன் உள்ளவங்களுக்கு இது ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த முறையில் எப்படி நாம் இன்டர்நெட்டுடைய வேகத்தை அதிகப்படுத்துறதுன்னு நான் சொல்லித்தரேன். விண்டோஸ் 10ல் இந்த சர்ச் பார் வாங்க. சர்ச் பாரில் ரேண்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அதில் gpedit.msc டைப் பண்ணி ஓகே கொடுங்க. விடாது. ஓகே, இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் கம்ப்யூட்டர் கன்ஃபிகரேஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நெட்வொர்க்குன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க்கில் இந்த இருக்குது QoS பேக்கெட் ஷெட்யூலர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிமிட்டட் ரிசர்வபிள் பேண்ட்விட்த்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த இடத்துல இதில் நாட் கான்ஃபிகர்ட்னு இருக்குது. அதை எனேபிள் பண்ணுங்கள். அப்புறம் இது 80%க்கு இருக்கும். நீங்கள் இதை 0 பண்ணிடுங்க. 0 பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் செட்டிங்ன்ற இந்த இடத்துல இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதையும் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 65535 இருக்குது. அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 490 கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 90 கொடுத்து அப்ளை கொடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே, ரெண்டாவது இன்னொரு முறை இருக்குது. உங்களோட நெட்வொர்க் செட்டிங்கு போங்க. அதில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட எந்த இதில் நெட் இருக்குன்னு நீங்கள் பார்த்து, இப்போ இதில் ஈத்தர்நெட் இருக்குது, வைஃபை இருக்குது. என்னோடய வைஃபைல தான் நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்டைஸ் போங்க. ப்ராப்பர்டைஸ் போய் அதில் இந்த இடத்துல இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6 இருக்கும். அதை அன்டிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி யூஸ் த ஃபாலோவிங் DNS சர்வர் அட்ரஸில் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி இதில் 208672222 கொடுங்க. கீழே 20867220220 கொடுத்து ஓகே கொடுங்க. திரும்ப ஓகே கொடுங்க. ஓகே, உங்களோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் இன்டர்நெட் ஸ்பீடுன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பீட் பார்க்கலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு.
ஓகே, இப்போ 70 Mbps வரைக்கும் ஸ்பீட் இருக்குது. முன்னாடி இதை விட கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.